சரி, அடுத்து இருக்கக்கூடிய வீரட்டம் எதுன்னாக்க திருவதிகை. இந்த திருவதிகை வீரட்டனம் என்பது மிக தொன்மையான ஒன்று. இதுவரைக்கும் கிடைத்திருக்கக்கூடிய தமிழ் இலக்கியங்கள்ல கால தொன்மையோடு குறிப்பிடப்படக்கூடிய ஒரு வீரட்டனம் எதுன்னா திருவதிகை. இந்த திருவதிகைக்கு கால தொன்மை உண்டு. அது மட்டும் அல்லாமல் மற்ற என்ன சிறப்புன்னா, இந்த திருவதிகை வீரட்டனத்தில்தான் நாவுக்கரசருக்கு இறைவன் அருளினான். அதான் நாவுக்கரசருக்கு முதலிலே இறை அருள் பெற்ற தலம் அது திருவதிகை. கடலூர் என்று சொல்லக்கூடிய தென்னார்காடு மாவட்டத்தின் தலைநகர். அந்த தலைநகர்ல கெடிலம் என்கின்ற நதி ஓடுகிறது. அந்த நதியின் கரையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஊர் தான் திருவதிகை. இந்த திருவதிகையை சொல்லுகின்ற பொழுது திருமூலரே என்ன சொல்லுகிறார்னா, இது தொன்மையானதோர் நகர்னு ஆரம்பிக்கிறார். எப்படி? அப்பணி செஞ்சடை ஆதி புராதனன் முப்புறம் செற்றனன் என்பார் மூடர்கள். முப்புறமாவது மும்மல காரியம் அப்புறம் எய்தமை யார் அறிவாரே. இந்த பாட்டை நான் பல முறை சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. பல இடங்கள்ல இந்த பாடலை உங்கள் முன்னே நான் சான்றாக தேவைப்படுகின்ற இடங்கள்ல பொருத்த முறை விளக்கத்தினுக்காகவும் பயன்படுத்தி இருப்பேன். இந்த பாட்டுல இந்த திரிபுரம் எரித்த வரலாறு சொல்லப்படுகிறது. அந்த அப்பணி அப்படின்னு சொன்னாக்க, இந்த இடத்துல பணின்னா பாம்புன்னு அர்த்தம். அப்பணின்னாக்க அந்த பாம்பினை தலையிலே சூடியவன், செஞ்சடை சிவந்த சடாமுடியை உடையவன், பாம்பினால் அலங்கரிக்கப்பட்ட சிவந்த நீண்ட சடைமுடியை உடையவன். அவன் யார்? ஆதி புராதனன். ரெண்டு சொல் இங்க முக்கியம். ஒன்று ஆதி, அவன்தான் முதல். மற்றொரு அடைமொழி என்னன்னா புராதனன். புராதனன்னா பழமைக்கும் பழமையானவன். அவன் முதல் மட்டும் அல்ல, தோன்றி இருக்கக்கூடிய இறை உருவங்களுள் அல்லது இறை பிம்பங்களுள் இவனே முதலானவன் மட்டுமல்ல, இவன் ஒருவனே தொன்மையான. அதனாலதான் மாணிக்க வாசகர் என்ன எழுதினார்னா, முன்னை பழமைக்கும் பழம்பொருளே. பழமை என்று ஒன்று சொன்னால் அந்த பழமையிலும் பழமையாய் இருக்கக்கூடியவன் யாருன்னா சிவன். முன்னை பழமைக்கும் பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் புதியனாய் இருக்கும் பெற்றியது. அவன் எப்படி வேண்டுமானாலும் தன்னை பொருத்திக் கொள்வான். ஆகவே இந்த இடத்துல ஆதி, அவன் முதலானவன், அவன்தான் முதல். ஆனால் அதே சமயத்தில் அவன் புராதனன், மிக பெரிய பழமைக்கு உரியவன். அவன் புதியவன் அல்ல. முப்புறம் செற்றனன், மூன்று புறங்களை அழித்தான். புறம்னாக்க கோட்டைன்னு அர்த்தம். மூன்று புறங்களை அழித்தான் என்பார்கள் என்று சொல்லுவார்கள். அப்போ திருமூலருக்கே இது வழி வழியாக சொல்லப்பட்ட செய்தி என்று தெரிகிறது. அவர் காலத்திற்கு முன்பே பல காலம் தொட்டே இந்த செய்தி, முப்புறத்தை இறைவன் எரித்த செய்தி அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு இவர் புதிய நோக்கில் விளக்கம் கொடுத்தார். என்ன? மூடர்கள் சிவபெருமான் மூன்று புறங்களை எரித்தான் என்று சொல்லுதல் முட்டாள்தனமானது. இங்கு மூன்று கோட்டை என்று சொல்லுவது எது என்றால்,
முப்புறமாவது மும்மல காரியம். மூன்று புறங்கள் என்பது, மூன்று கோட்டைகள் என்பது ஒவ்வொருவரிடத்து இருக்கக்கூடிய மலங்களாகிய ஆணவம், கண்மம், மாயை என்பன. இந்த மூன்று இழிவான பொருள்களை, இந்த மூன்று மலங்களை, அதனைத்தான் சிவபெருமான் அழித்தானே அன்றி கோட்டைகளை அல்ல. அப்புறம் எய்தமை யார் அறிவாரே. அப்படிப்பட்ட அந்த மூன்று கோட்டைகளை அழிப்பதற்கு ஆற்றலை கொண்டிருந்தவன். அவனினது ஆற்றல் எத்தகையது என்று யாரால் அறிந்து கொள்ள முடியும்? இந்த பாட்டுல ரெண்டு நிகழ்வு சொல்லணும். ஒன்று, புராண ரீதியாக முப்புறம் எரித்தது என்னன்னு சொல்லணும். அதன் பிறகு தத்துவத்தின் அடிப்படையிலே முப்புறம் ஆவது எதுன்னு விளக்கணும். புராண ரீதியில என்ன விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கிறதுன்னா, காஞ்சி புராணத்துல இந்த முப்புற வரலாறு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல திருவிற்கோல புராணம்னு ஒரு புராணம். இந்த ரெண்டு புராணங்களிலும் இந்த முப்புறம் எரித்த வரலாறு முழுமையுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. தாரகாக்கன், கமலாக்கன், வித்யுன்மாலி என்று பெயர் உடைய மூன்று அசுரர்கள் மிகச்சிறந்த சிவபக்தியினை செலுத்தியவர்கள். ரொம்ப ஆழங்கால் பட்ட சிவபக்தி. அதனால சிவன் மகிழ்ந்து அவர்களுக்கு நல்ல பல வரங்களை கொடுத்தான். அதே காலகட்டத்தில் இவர்களினுடைய அரிய தவத்தினை கண்டு மயன் என்று சொல்லக்கூடிய தெய்வலோக சிற்பி பொன், வெள்ளி, இரும்பு ஆகிய மூன்று உலோகங்களிலான கோட்டையை கொடுத்து இவை பறக்கும் தன்மை உடையனன்னு அறிவுறுத்தின. இந்த மூன்று கோட்டைகளையும் பெற்றுக்கொண்ட அரக்கர்கள் தாங்கள் பெற்றிருந்த வரபலத்தினாலும் செய்த தவபலத்தினாலும் இந்த கோட்டைகளை பறக்கச் செய்து அதன் மூலமாக பலரை துன்புறுத்தினார்கள், அழித்தார்கள். இதனால வருத்தப்பட்ட தேவர்கள் சிவனிடம் சென்று முறையிட்டார்கள். உடனே சிவன் என்ன சொல்லிவிடுகிறார்? இந்த மூவரும் சிவ பக்தியில் சிறந்தவர்கள், இவர்களை நான் எவ்வாறு அழிப்பது? இவர்கள் சிவனை நிந்தித்திருந்தார்கள் என்றால் இவர்களை அழிப்பதற்கு என்னால் இயலும். ஆனால் இவர்களோ சிவபக்தியில் சிறந்தவர்கள், இவர்களை நான் அழித்தல் என்பது அவ்வளவு எளிது அல்ல அப்படின்னு சொன்ன உடனே, இதெல்லாம் புதிய செய்தி உங்களுக்கு. சொன்ன உடனே நாரணன் என்ன செய்தார்? புத்தனாக தோன்றி, நாராயணன் புத்தனாக தோன்றி தனக்கு துணையாக நாரதனையும் அழைத்து கொண்டு புத்த மத கோட்பாடுகளை இந்த மூன்று அரக்கர்களுக்கும் எடுத்தோத, அவைகளை கேட்டு இந்த மூவரும் புத்த மதத்தை தழுவி சிவனை நிந்திக்க தொடங்கினார்கள். அப்ப சிவன் நிந்தனையை அவர்கள் அதிகமாக செய்ய, அதனை கேட்ட தேவர்கள் மீண்டும் சிவனிடம் சென்று, இப்பொழுது இந்த மூன்று அரக்கர்களும் சிவநிந்தையை தொடர்ந்து செய்கிறார்கள், இப்படிப்பட்டவர்களை நீங்கள் அழிக்க வேண்டும் என்ற பொழுது சிவன் அழிப்பதாக ஒப்புக்கொள்ளுகிறான். ஒப்புக்கொண்டு என்ன செய்தான்? இந்த உலகை தேர் தட்டாக மாற்றினான். இந்த உலகினுக்கு உண்டான அந்த உலகை தேர் தட்டாக மாற்றி
அதற்குரிய சக்கரங்களாக சூரியன் சந்திரனை அமைத்தான். மேருமலையை வில்லாக்கினான், வாசுகியை நானாக்கினான். தேவர்கள் அவரவர்கள் பங்களிப்புக்கு இந்த தேரிலே ஓர் உறுப்பாக சேர்ந்தார்கள். வேதங்கள் 4 குதிரைகள் ஆயின. வேதத்தை ஓதக்கூடிய பிரம்மனே சாரதியாக மாறினான். அம்பின் கூர்மையாக நாரணன் அமர்ந்தான். அம்பினது நீளத்தினுக்கு அக்னி துணை நின்றான். அம்பு விரைவாக செல்லக்கூடிய அளவினதாய் இருக்க அதனது இறுதியிலே இருக்கக்கூடிய பறவையின் சிறகாக வாயு அமர்ந்தான். ஒவ்வொருவரும் தங்களுக்குள் மிக பெரிய அளவில் எண்ணினார்கள், நாம் இல்லை என்றால் இந்த முப்புரவதம் நடக்காது என்று. இதனை அறிந்து கொண்ட சிவபெருமான் அந்த 3 புறங்களை நோக்கி கோபமாக சிரித்தான். அவைகள் எரிந்து நீராயின. இது புராண நிகழ்வு, புராணத்துல சொல்லப்பட்ட ஒரு கதை. இதுல என்ன தத்துவம் இருக்கிறதுன்னு கேட்டா, அழிக்கக்கூடிய பொறுப்பில் உள்ளவன் சிவன், அவனுக்கு துணையாக அனைத்து தேவர்களும் நாரணன் பிரம்மன் உட்பட உதவ முன் வந்தார்கள். ஆனால் அவரவர் மனதிலே என்ன எண்ணம் தோன்றியது, நாம் இல்லாமல் இந்த முப்புறமானது அழிக்க இயலாமல் போகும் என்று ஒவ்வொருவர் உள்ளத்திலும் ஆணவம் தலை தூக்கியது. ஆகவே இந்த தேவர்கள் உள்ளத்தில் தோன்றிய ஆணவத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காகவே இறைவன் ஆயுதங்களை கை கொண்டிருந்தாலும், அனைத்து தேவர்களினது உதவியை பெற்றிருந்தாலும், இந்த முப்புறங்களை தனது புன்னகையினாலேயே எரித்தான். ஆகவே அழிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றுள்ள ஒருவனுக்கு எதனை கொண்டாகிலும் அந்த அழிவினை செய்து காட்ட முடியும் என்பதை உலகுக்கு நிரூபிக்க வேண்டி இந்த நிகழ்ச்சி. ஆகவே ஆணவம் கொண்டிருந்த ஒவ்வொரு தேவரும் தங்களினுடைய ஆணவத்தை மறந்து தாங்கள் இவ்வாறு எண்ணியதே தவறு என்று உணர்ந்து சிவனை வழிபடத் தொடங்கினார். இது ஒரு புராண செய்தி. இதனுடைய தத்துவம் என்னன்னு கேட்டா, ஏற்கனவே திருமந்திரம் சொன்னது போல முப்புறமாவது மும்மல காரியம். நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், ஒவ்வொருவரிடத்திலும் 3 விதமான குறைபாடுகள் இருக்கு. அந்த குறைபாடுகளுக்கு மலங்கள்னு பேரு, டர்ட். அது நீக்கப்பட வேண்டும். அது என்ன? ஒன்று ஆணவம், அது பொன்னுக்கு சமமானது. ஆணவம் இருக்கக்கூடியவன் தன்னை அப்படியே முன்னிலைப்படுத்தி கொண்டு தன் ஆணவத்தினாலேயே மற்றவர்கள் தன்னை கவனிக்குமாறு செயல்படும். பொன் போல உயர்ந்த உலோகம் பொன் இருக்கக்கூடிய இடத்தில் அனைவரது கவனம் திரும்புவது போல இந்த ஆணவம் உடையவனது அந்த தோற்றத்தினுக்கு, அவன் கொண்டுள்ள ஆணவத்தினுக்காக அவன் மேற்கொள்ளக்கூடிய நடை உடை பாவனைகளால் மற்றவர்களை ஈர்க்கும். நமக்கே தெரியும், கொஞ்சம் ஆணவத்தோடு இருக்கிறவனை பார்த்தாலே தெரியும், அவன் பேச்சு தோரணை. உடனே நாம சொல்லுவோம், பத்தியா தான்றாக கொஞ்சமா நஞ்சமா இருக்கு. அந்த தோரணை காட்டி கொடுக்கும். நான் சில பேரெல்லாம் மேடையில பேசுகின்ற பொழுதெல்லாம் பார்ப்பேன், அந்த ரொம்ப வருத்தப்படுவேன். அவர்கள் இந்த சிந்தனைக்கு உட்பட்டு அரிய பல செய்திகளை எல்லாம் சொல்லுகின்ற பொழுது குறைந்தபட்சம் அவர்கள் மாட்டு உண்டான ஆணவத்தையாவது குறைத்து, அந்த ஆணவம் இருந்தாலும் அத முகத்துல காட்டாம ரொம்ப இயல்பாக தன்னுடைய கருத்தை சொல்லலாம். யாரும் சொல்லுவதில்லை. தாங்கள் எல்லாவற்றையும் கற்று உணர்ந்தவர்கள் போல இனி கற்பதற்கு ஏதும் இல்லை. சில பேர் அப்படி பேசுவதையே. ஒருமுறை காரைக்குடியில கம்பன் கழகம், அதுதான் அங்க தொடங்கியது. மிகப்பெரிய செல்வாக்குடைய கம்பன் கழகம்.
பெரும் பெரும் பேச்சாளர்கள் எல்லாம் அங்கு தங்கள் பங்களிப்பை ஆற்றினார்கள். அதுல ஒரு ஆண்டு கீவா ஜெகநாதன் நடுவரா இருக்கார். ஆழங்கால் பட்ட புலமை. ஓவே சாமிநாத ஐயருடைய மாணாக்கர். நல்ல ஆழங்கால் பட்ட புலமை. கலைமகள் பத்திரிகையின் ஆசிரியராக பல ஆண்டுகள் தொடர்ந்து பணியாற்றியவர். அவர் நடுவரா இருக்கார். அப்போ கம்பன் கழகத்துல நல்ல வளர்ந்து வரக்கூடிய பேச்சாளர், பேர் வேண்டாம், இப்பொழுது அவர் மிக பெரும் தகுதிகள் எல்லாம் பெற்று இப்ப பேச்சுலகிலிருந்து ஓய்வு பெற்று விட்டார் ஒரு பெண்மணி. அவர்கள் பேச தொடங்குகின்ற பொழுது, நான் கம்பனை முழுமையுமாக கற்ற அளவில் தொடங்கினார். உடனே கீவாஜா இடைமறித்தார். கம்பனை நீங்கள் முழுமையுமாக கற்றுவிட்டீர்களான்னு கேட்டார். இவர் கேட்டதனுடைய துணியை அந்த பேச்சாளர் புரிந்து கொள்ளவில்லை. ஆமாம், நான் கம்பனை முழுமையாக கற்றிருக்கிறேன். மீண்டும் கேட்டார் அவர், கம்பனை நீங்கள் முழுமையுமாக கற்றிருக்கிறீர்களா? இது முடிந்த முடிவு தானா? அப்பொழுதும் கீவாஜா எதற்காக இதை கேட்கிறார்னு தெரியல. ஆம், நான் முழுவதுமாக கற்றிருக்கிறேன். உடனே கீவாஜா சொன்னார், ஒரு நூலை நாம் புரிந்து கொள்வதற்கு 3 நிலைகள் இருக்கு. முதலில் நூலை நாம் படிக்கிறோம். படித்ததன் பின் பலகாலம் அதை கற்கிறோம். படிக்கிறது வேற, கற்கிறது வேற. படிக்கிறதுன்னா அதில் அச்சடிக்கப்பட்ட எழுத்துக்களை கூட்டி படிக்கிறதுக்கு பேரு படித்தல், அவ்வளவுதான். கற்றல் என்றால் அதன் கண் உண்டான சொற்கள், அது தரக்கூடிய பொருள், அந்த சொல்லினுடைய தனித்துவம், இவைகளையெல்லாம் ஒரு சேர தேர்ந்து அறிவது கற்றல். அதனுக்கு பிறகு உணருதல். எது குறித்து இந்த பாடலில் இப்படிப்பட்ட ஒரு பொருளை கவிஞன் வைத்திருக்கிறான், அதனது காரணம் யாது, அந்த கருத்தை இங்கு சொல்வதனால் அந்த கவிஞன் எதை உணர்த்த வருகிறான், நினைச்சு நினைச்சு ரசிப்பேன். இந்த கீவாஜா அவர்களினுடைய இந்த 3 நிலைகள்ல படித்தல், கற்றல், உணருதல். இன்றைக்கு நமக்கு படித்தல் என்பதையே நாம் என்ன நினைத்திருக்கிறோம், ஒன்றை முழுமையுமாக கற்று உணர்ந்து இருக்கிறோம்னு நினைக்கிறோம். இல்ல, இப்போ ஒரு இடம் சொன்னா புரியும். கம்பராமாயணத்தில் வாலி இறந்து கிடக்கிறான். அவன் உடல் அருகே நின்று அவனது மனைவி தாரை புலம்புகிறார். அதுல முதல் பாட்டு, வரை சேர் தோளிடை நாளும் வைகுது, கரை சேரா இடர் எல்லை கண்டிலே, அரசே உரை சேர் ஆறுயிரே என் உள்ளமே, அரசே யான் இது காண அஞ்சினே. அடுத்த பாட்டுல மகனை அணைத்து கொண்டு சொல்லுகிறாள், மகனே கண்டிலையோ நம் வாழ்வெல்லாம். முதல் பாட்டுல யான் இதுக்கான அஞ்சினேன். அப்போ எது குறித்து கம்பன் இதை தாரையின் புலம்பலாக தொடங்கியவன் அடுத்த பாடல்லையே அங்கதனை முன்னிலைப்படுத்தி ஏன் சொல்லுகிறார்? நீங்க பாடலை படித்தால் பொருள் புரியாது. பாடலின் கண் பயின்று வரக்கூடிய சொற்களை கற்றால் பாடலின் கண் உண்டான பாடு பொருள் புரியும். ஆனால் எது குறித்து அந்த பாடுபொருளை அந்த இடத்தில் சொல்ல வேண்டும் என்ற கவிஞனினது மன உணர்வை நீங்கள் தெரிய வேண்டும்னா அனுபவப்படும்.
அப்பதான் புரியும். இப்ப தாரைக்கு என்ன கவலை? சரி, வாலி இறந்தாயிற்று, அங்கதன் மகனாக இருக்கிறான். பிற்காலத்துல அங்கதன் ஒரு சிறந்த வீரனாக மாற்றம் பெற்றான் என்றால் உலகம் என்ன சொல்லும் தெரியுமா? என்ன இருந்தாலும் அவங்க அப்பா வீரன்பா. வாலி என்கின்ற ஒரு பெரிய வீரனுடைய மகன் இந்த வீரத்தை கூட அவன் பெறவில்லை என்றால் இதுல என்ன நியாயம்? இதுல என்ன பெருமை? வாலியின் மகன் இப்படித்தான் இருப்பான்னுடுவாங்க. பெருமை வாலிக்கு போயிடும். ஒரு கால் இந்த அங்கதன் முறையாக வளராமல் மற்றவர்களினுடைய பார்வையில குறைபாடு உடையவனாக தோன்றினார். உடனே உலகம் என்ன சொல்லும்? இவன் தகப்பன் பெரிய வீரன் தான், ஆனால் வளர்த்தது தாய் அல்லவா? ஒரு ஆடவன் இல்லாத வீட்டுல ஒரு பெண்ணால் வளர்க்கப்பட்ட பையன் எப்படி இருப்பான்? அப்போ பின்னாளில் அங்கதனால் பெருமை என்றால் அது வாலிக்கு போயிடும். அங்கதனால் சிறுமை என்றால் அது தாரைக்கு போகும். இதுதான் சமூகத்தின் பார்வை. இதை உணரணும். இதை கற்றதினாலோ படிப்பதினாலோ பெற முடியாது. இப்ப இந்த பாட்டையே நான் முதல் முறை சொல்லும் போது படித்துத்தான் சொல்லுகிறேன். அப்புறம் இதன் கண் உண்டான மறைபொருளை கற்றதினால் சொல்லுகிறேன். அவ்வாறு கற்றதன் தன்மையில அந்த மறைபொருள் எதை உணர்த்துகிறது என்பதை சொல்ல வேண்டும். அப்ப நம்முடைய புராணங்கள் எல்லாம் பலவற்றை நமக்கு கற்பிக்க முனைகின்றன. அவ்வாறு கற்பிக்க முனையக்கூடிய அந்த செய்திகளை கொண்டு நாம் பலவற்றை உணர வேண்டும். ஆகவே மேலோட்டமாக படித்தல் என்பதோ அதன் கண் உண்டான சொற்களினது பொருள் என்ன என்று அறிந்து கற்றலோ எதற்கு என்றால் அந்த பொருளினுடைய தனித்துவத்தை உணர வேண்டும். அதனால நான் எல்லாவற்றையும் நன்கு கற்றிருக்கிறேன்னு சொன்னா அதுல குழப்பமே இல்லை. நாம் கற்றிருக்க முடியும், ஆனால் நாம் எல்லாவற்றையும் உணர்ந்திருக்கிறோமா என்றால் முடியாது. ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு விதமான உணர்வின் வெளிப்பாடு. இதுவரைக்கும் அட்ட வீரட்டத்துல அந்த அரிய புராண நிகழ்வுகளை சொல்லி வந்த திருமூலர் அந்த புராண நிகழ்வை நம்புதல் மூடர்கள் நீங்க எழுதிட்டார். ஏற்கனவே 4 அட்டவீரட்டத்தை சொல்லும் போது புராணத்தின் பெருமையை பேசின திருமூலர் இங்க முப்புறமாவது மும்மல காரியம் முப்புறம் செற்றனன் என்பார்கள் மூடர்கள் ஏன் அந்த புராண நிகழ்வை ஒரு முட்டாள்தனமான கதையோடு தொடர்பு படுத்துகிறார்கள்? ஏன் என்று சொன்னால் எந்த ஒரு புராணமும் ஏதோ ஒரு பெரிய அரிய தத்துவத்தை சொல்லுவதற்காகத்தான் கதையாக புனையப்படுகிறது. நாம கதையை கற்க போகிறோமா இல்லை அதன் கண் உள்ளதாகிய கருத்தினை அறிய போகிறோம். இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய சிக்கல். இப்போ ஒரு காலத்துல காஞ்சி மடத்துல ஆச்சாரியர் வாரத்துக்கு ஒரு முறை இந்த பகவத்கீதை வகுப்பை எடுப்பார். சென்னையில இருந்து பல அன்பர்கள் எல்லாம் போவார்கள். அதுல குறிப்பிட்ட அன்பர் என்று பெரிய பேச்சாளர், அவரும் ஒரு பெண், தொடர்ந்து போகக்கூடிய ஆர்வத்துல இருந்து போய்கொண்டிருந்தார். ஒரு முறை வகுப்பிற்கு இவர் கால தாமதமாக போக வேண்டிய சூழல். கால தாமதமாக போனார்.
வகுப்பு தொடங்கி பாதி நடந்து கொண்டிருக்கிறது. பெரியவரை அமர்ந்து கண்களாலேயே கருத்துகள் பரிமாறப்பட்டன. உட்காந்துட்டு வகுப்பு ஒரு 1/2 மணி நேரம் கழிந்து முடிந்தது. சரி, எல்லோருக்கும் பிரசாதம் கொடுக்கப்பட்டது. இவரும் வாங்க போனார். என்ன காலதாமதமாக வந்தாய் போலும் அப்படின்லாம் கேட்டோம். நாம எனக்கு சில பணி இருந்தது, அதெல்லாம் முடித்து விட்டார். ஆகவே தொடக்கத்துல என்ன சொன்னீர்கள், திருப்பி உனக்கு நான் சொல்றேன் அப்படின்னு. அன்றைய தொடக்கம் என்னன்னு கேட்டா, குருக்ஷேத்திர போர்க்களத்துல கண்ணன் காண்டீபத்தை தன் கையில் இருந்து நழுவ விட்டு விட்டு, நான் என்னுடைய ஆசிரியரோடும் பிதாமகனோடும் எவ்வாறு போர் செய்வேன் என்று தடுமாறிக்கொண்டிருந்த அர்ஜுனனுக்கு கண்ணன் கீதையை உபதேசம் செய்ய தொடங்க போகிறார். இந்த காட்சி அப்படியே கண் தெரியாத திருதராஷ்டிரனுக்கு எடுத்து சொல்லுதற்கு சஞ்சயன் என்கின்ற ஒருவனுக்கு இறை அருளால் போர்க்களத்தில் நடக்கக்கூடிய அந்த முழுமையுமான காட்சி ஒரு படம் போல தெரியும். அதை இவன் திருதராஷ்டிரனுக்கு சொல்லு. அப்ப அங்க சஞ்சயன் அரண்மனையில சொல்றான், இந்த மாதிரி அர்ஜுனன் காண்டீபத்தை நழுவ விட்டான், போர் செய்ய துணிவு இல்லைன்னா உடனே கண்ணன் பகவத்கீதையை சொல்ல ஆரம்பிக்கிறான் என்று ஆரம்பிக்கிறான். இப்போ பெரியவர் என்ன கேட்கிறார், போர்க்களத்துல கண்ணன் சொன்ன பகவத்கீதையை அர்ஜுனன் கேட்கிறான். அதே பகவத்கீதையை சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு சொல்லுகிறது. ரெண்டும் சைமல்டேனியஸா நடந்துட்டு இருக்கு. இதுல இருந்து என்ன தெரிகிறது? இதான் கேள்வி. என்ன அழகான சிக்கல் பாருங்க. இதுல இருந்து என்ன தெரிகிறது? ஒரே நிகழ்வு 2 வேறு தளங்களில் நடைபெறுகிறது. இதுல இருந்து நமக்கு என்ன புரிகிறது? நாம பொதுவாக பார்த்தோம் என்றால், ஆமா இவன் போர்க்கள நிகழ்ச்சியை ரிலே பண்றான் அப்படின்னு சொல்லி பெரியவர் கேள்வி கேட்கிறார், இதுல என்ன வேறுபாடு? அதுல சூட்சமமான பதில் பெரியவர் சொன்னார். என்ன, இது போல வாழ்க்கையில எல்லாருக்கும் 2 நிலை வரும். நீ கண்ணனது அறிவுரையை கேட்டு தன்னை மாற்றிக்கொண்ட அர்ஜுனனை போல் தெளிவடைய போகிறாயா, இல்லை சஞ்சயன் மூலமாக பகவத்கீதையை கேட்ட திருதராஷ்டிரன் இறுதி வரை பார்வையற்றவனாய் இருக்க போகிறது? எதனை நீ விரும்ப போகிற? உன் ஞானத்தை திறக்கும் சாவியாக பகவத்கீதை இருக்க, அதனை கேட்டதினால் நீ உன் ஞானத்தை பெறப்போகிறாயா, இல்லை என்றால் திருதராஷ்டிரனை போல் கேட்டதன் பின்னும் அஞ்ஞானத்திலேயே உழன்று அழிய போகிறாயா? இதான் வேறுபாடு. இத படிப்பதினாலோ கற்பதினாலோ வராது. இந்த கருத்து உணரணும். எதற்காக ஒரே நிகழ்ச்சி 2 இடங்களில் நிகழ்வதாக வியாசர் எழுதுகிறார்? ஆகவே 2 பேரும் பகவத்கீதையை தான் சொல்லுகிறார்கள். கேட்கக்கூடிய நபர்கள் தான் வேறுபட்டவர்கள். ஆகவே அர்ஜுனன் கீதையை கேட்டு தெளிவடைந்தான், ஞானத்தை பெற்றான். ஆனால் திருதராஷ்டிரன் கீதையை கேட்டதன் பின்னும் ஞானம் பெறவில்லை. அவன் புறக்கண்கள் மட்டும் குருடாக இல்லை, அகக்கண்ணும் குருடாக. அப்ப இது எப்படி தெரிந்து கொள்வோம்? ஒரு நூலை படிப்பதினாலோ கற்பதினாலோ தெரிஞ்சிக்க முடியாது, உணரணும். அதனாலதான் முப்புறத்தை சிவபெருமான் செற்றான் அழித்தான் என்று சொல்லுதல் மூடத்தனம். அப்ப முப்புறம் எரிக்கப்பட்டதை இவர் சொல்லுகிறார்.
ஆனால் அவ்வாறு எரிக்கப்பட்டதை ஆதி புராதனன் எரித்தான் செற்றான் என்று சொல்லுவது மூடத்தனம். அப்ப இவரே உடன்பட்டு ஒரு கருத்தை சொல்லி இவரே அதற்கு எதிர்நிலையில போய் ஏன் மறுக்கிறார்னா, அப்போ இதுல ஏதோ ஒரு சூக்ஷ்மத்தை அவர் சொல்ல முன்வருகிறார் என்பதை உணரணும். என்ன உணர்வு? இந்த 3 கோட்டை என்பது அவரவர் உள்ளத்துல இருக்கக்கூடிய 3 விதமான தவறுகள். ஒன்று ஆணவம், இரண்டாவது கண்மம், மூன்றாவது மாயை. ஆணவம் பொன் போல. என்ன அழகான ஓமை பாருங்க. அது தன்னை முன்னிறுத்தி கொண்டே இருக்கும். அடுத்தது கண்மம் வெள்ளியை போல, தங்கத்தை விட கொஞ்சம் குறைவு, ஆனா அதுவும் அதற்குண்டான தன்மையில் ரெண்டும் தன்னை மாற்றிக்கொள்ளாது. மாயை இருக்கு பாருங்க, அது இரும்பு போல. ஏன் தெரியுமா? ஒரு இரும்பு துண்டை வெளியே போட்டு வையுங்க, காலப்போக்கில் அது ஒன்றும் இல்லாமல் போயிடும். அது இருப்பதாக நாம் நம்பிக்கொண்டு இருப்போம், அது இல்லாமல் போய்விடும். ஏன்னா இரும்பானது காற்றுல உண்டான அந்த ஈரப்பசையை ஏற்றுக்கொண்டு தன்னிடம் அந்த காற்றில் உண்டான ஆக்சிஜன் மூலமா மெல்ல மெல்ல கரைய ஆரம்பிக்கும், துருப்பிடிக்கும், உதிரும், துருப்பிடிக்கும், மீண்டும் உதிரும். கொஞ்ச காலம் கழித்து பார்த்தால் அங்கு இரும்பு இருந்ததற்கு உண்டான அடையாளமே இல்லாமல் வெறும் துகள் இருக்கும். மாயை அதுபோல் இருப்பதாக காட்டும், இல்லாமல் போகும். இருப்பவைகளையெல்லாம் இல்லாததாயும் இல்லாதனவற்றை இருப்பதாயும் மாயை நம் கண்ணை ஏமாற்றும். கண்ணைன்றது இந்த இடத்துல அகக்கண்ணை, நம்முடைய தெளிவான அறிவை ஏமாற்றும். இன்று வரைக்கும் உலகத்துல என்ன பிரச்சனைனா, நாம் எது இறுதி வரை இருக்குமோ அதை நாம் நம்புவது இல்லை. எது சில காலங்களிலே அழிந்து போகுமோ அதை முதலென நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய மாயையில உழன்று கொண்டே இருக்கும். எது போல இருப்பது போல பாவம் காட்டி சில காலம் கழித்து அது இல்லாமல் காற்றோடு கரைவது போல மாயை எப்படி. ஆகவே இந்த 3 கோட்டைகளை போல் ஒவ்வொருவர் மனதையும் முற்றுகையிட்டு ஆட்படுத்துகிறது. இந்த 3 குணங்களும் தான் நம்ம என்கவுண்டர் பண்றது. நமக்கு ஆணவம்ன்றது ரொம்ப இயல்பா இருக்கக்கூடிய குணம், ரொம்ப இயல்பா இருக்கக்கூடியது. இதுல வேடிக்கை என்னவென்றால், இது தவறு என்று எண்ணி அதை தவறு என்று பிறர் அறியக்கூடிய நிலையில சொல்லுதற்கு முனைபவர்கள் கூட ஆணவத்தோடு சொல்லுகிறார். ஒரு சிறந்த பேச்சாளர் ஒரு முறை மேடையில பேசினார். சில நேரங்கள்ல யாருடைய பெயரையும் சுட்ட விரும்புறதில்லை. என்ன காரணம்னா வருத்தம் மிகும். அதனால் அவர் ஒரு முறை ரொம்ப ஆணவத்தோடு என்ன சொன்னார்னாக்க, உங்களுக்கு எல்லாம் தெரியுமா, என்னுடைய பல கருத்தரங்கங்களையும் பல பட்டிமன்றங்கள்ல நான் கொடுக்கக்கூடிய தீர்ப்பையும் நீதிபதிகள் எல்லாம் படிச்சு மிரண்டு போயிருக்காங்க. இன்னும் சில பேர் சொல்றாங்க, நாங்க ஏதாவது முக்கியமான வழக்குக்கு தீர்ப்பு எழுதணும் அப்படின்ற அந்த நாள்ல முதல்ல உங்களுடைய பட்டிமன்றம் ஏதாகிலும் ஒன்றை கேட்டுட்டு அதன் மூலமாக எங்களுக்குள் ஏற்படக்கூடிய உத்வேகத்தினால தீர்ப்பு எழுதுகிறோம். என்னங்க பண்றது? அப்படி அவர் சொல்லுகின்ற பொழுது அவரினுடைய துணி, அவரது முக தோற்றம், உடலியல் மொழி, பாடி லாங்குவேஜ் பார்க்கணும். இப்படி கூடவா ஒருவனிடத்து ஆணவம் இருக்கும்? ஆணவம் மாதிரி ஒரு மிக பெரியதாகிய அழிவு கூறு யார்கிட்டையும் இருக்காது, எல்லார்கிட்டையும் இருக்கு. அது மிக பெரியதான அழிவு கூறு தெரியறது. ஆணவம் என்பது
முற்றிலுமாக நம்மை அழித்துவிடும். அதுபோல கண்மம் என்பது எல்லாம் நம்முடையது என்று நம்புவது. எதுவும் நம்முடையது இல்லை உலகத்துல. இன்று நாம் அதை அனுபவிக்கிறோம்னா அது அனுபவிப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம், அவ்வளவுதான். இதற்கு நாம் வருவதற்கு முன்பு இதை வேறு யாரோ ஒருவன் அனுபவித்திருந்தான். இப்பொழுது நான் அனுபவிக்கிறேன். எனக்கு பின்னாடி யார் யாரோ வந்து அனுபவிக்க போறார். ஆகவே அதில் எல்லாம் என்னுடையது, இவைகளெல்லாம் என்னுடையன. ஆகவே அப்படிப்பட்ட உணர்வினுக்கு உட்படுவது கண்மம். மாயா என்பது உள்ளதை இல்லாதது என்று மறுப்பதும், இல்லாததை இருப்பது என்று நம்புவதும் மாயா. இந்த மூன்றும் நாம் புராண நிகழ்விலிருந்து உணருதற்கு உண்டான செய்திகள், கற்றலினால் வராது. அதனாலதான் வள்ளுவரும் சொன்னார், பயுல் தொறும் நூல் நயம் போலும். ஒரு நூலை பல்காலும் கற்க கற்கதான் அதன் கண் உள்ளதாகிய நயம், அதன் கண் உள்ளதாகிய உண்மை என்பதை உணர முடியும். ஏதோ மேலோட்டமாக படித்து பொருள் நோக்கில அதனை விளக்கி கொண்டு இருப்பதினால் அல்லது விளங்கி கொண்டு இருப்பதினால் அதை நாம் முழுமையுமாக கற்றவர்களாக மாட்டோம். ஆகவே அன்று கீவாஜா சொன்னது என் வாழ்நாள்ல பல முறை திரும்ப திரும்ப ஒலித்து கொண்டே இருக்கக்கூடிய சொற்றோடு சொல்லிட்டு இறுதியில சொன்னார், அம்மா உன்னை காட்டிலும் பலர் இந்த மேடையில வயதானவர்கள் இருக்கிறார்கள். அதில் ஒருவர் கூட கம்பனை நான் முற்ற கற்றுவிட்டேன்னு சொன்னதில்லை. அதை இந்த மேடையில சொல்லுவதற்கு உனக்கு அதீத துணிச்சல் வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பேச்சாளருக்கு தான் எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கிறோம் உண்மை புரிஞ்சது. அதுக்கப்புறம் அவங்க உடனே சொன்னார்கள், நான் அறிந்த வரையில். உடனே கீவாசம் இது சரி. ஏனென்றால் உனக்கு கிடைத்த பாடங்கள், உன்னால் படிக்கப்பட்ட பாடல்கள், அதன் கண் உள்ளதாகிய பொருளை நீ அறிந்து கொண்ட அளவில் என்றுதான் சொல்லணும். ஏனென்றால் நீ அறிந்து கொண்டது எல்லாம் முழுமையானதுன்னு நம்பாது. நீ அறிந்து கொண்டது எல்லாம் முழுமையானதாக இருக்க வேண்டும் என்ற தேவையில்லை. ஆகவே அதனை பிறர் வேறு விதங்களில் அறிந்திருக்கலாம். இவைகளையெல்லாம் தெரிந்து கொண்டு அதன் பின் இது எதனை உணர்த்துகிறது என்ற உண்மையை உணர்கின்ற பொழுதுதான் அந்த நூலின் கண் உள்ளதாகிய பாடல்கள் நமக்கு புரிபடும். அதனாலதான் நான் இந்த திருமந்திரம் நடத்த தொடங்கக்கூடிய முதல் வகுப்பிலேயே சொன்னேன், இதனை நான் அறிந்த வகையில, நான் கற்ற வகையில உங்களுக்கு கற்பிக்கிறேன். இதனை நான் உணர்ந்த வகையில் உங்களுக்கு உணர்த்துவதற்கு எனக்கு ஆற்றல் போதாது. முதல்ல நான் உணர்ந்ததே சரியானதா என்கின்ற பக்குவம் எனக்கு இல்லை. இதெல்லாம் வெக்கமே படக்கூடாது, தெளிவா ஒத்துக்கும். இது நான் இந்த பாடலின் கண் பயின்று வரக்கூடிய இந்த பொருளை நான் இவ்வாறு உணர்ந்திருக்கிறேன் என்பது சரிதானா என்பதை சீர்தூக்கி பார்ப்பதற்கு என்னால் இயலாது. அதனால இது ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். முப்புறம் செற்றனன், மூன்று புறங்களை இறைவன் அழித்தான் என்பது புறங்களை அழிக்கல. மூன்று புறங்களை போல நம்முடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய மூன்று மலங்களை இறைவன் அழிக்கிறான். எதற்காக இறைவனை வணங்க வேண்டும்? இப்ப நம்முடைய உடை அழுக்காயிற்று, என்ன செய்கின்றோம்? துணி வெளுப்பவர்களிடம் அதை போடுகிறோம். அவர் அதை முறையாக வெளுப்பதற்கு வழிமுறை வைத்திருக்கிறார். சரி, உடல் அழுக்காயிற்று, அதை தூய்மைப்படுத்துவதற்கு தேவையான பொருள்களை கொண்டு நாம நீராடுகின்ற பொழுது அவைகளை பயன்படுத்தி தூய்மையாக்கி கொள்ளுகிறோம்.
பாரதி கேட்பது போல மனம் வெளுக்க என்ன உண்டு. இந்த மனத்தின் கண் மாசு வந்து விட்டது. இந்த மனதானது தவறானவற்றையே எண்ணுகிறது, தவறானவைகளையே சரி என்று அறிகிறது. இப்படிப்பட்ட மனதை எது கொண்டு திருத்துவது? மனம் வெளுக்க என்ன உண்டு? எங்கள் முத்து மாறினார் இல்லையா? அப்போ இந்த 3 மலங்களினால் கட்டுப்படுத்தப்பட்ட இந்த மனது அருவருக்க தகுந்த நிலையில தான் இருக்கு. இதனை நல்ல முறையில செயல்படுத்த வேண்டும்னா நம் உள்ளத்தின் கண் உள்ளதாகிய இந்த 3 கோட்டைகள் ஆகிய ஆணவம், கண்மம், மாயை என்பவைகளை எடுக்கணும். முற்றிலுமாக எடுத்தால்தான் அது நம்மை நல்லவிதமான வழியினை நோக்கி செல்லுதற்கு உண்டான பாதையை காட்டும். ஆகவே இதை நாம மிக எளிதாக நம்பி தவிர்த்து விடக்கூடாது. இந்த 3 மலங்கள் இதனை ஒட்டின புராண நிகழ்வு இது திருவதிகையில நடந்தது. அந்த இடத்தில்தான் இந்த 3 அரக்கர்களையும் சிவபெருமான் அவர்கள் சிவனிந்தை செய்தார்கள் என்பதற்காக தண்டித்தான். அப்போ உங்களிடம் உண்டானதாகிய எல்லா ஆற்றலையும் ஒன்று திரட்டி இந்த 3 மலங்களை அழிக்கணும், முற்றிலுமா அழிக்கணும். எப்படி 3 புறங்களை அழிக்க உலகின் கண் உளதாகிய எல்லாவற்றையும் ஒரு தேர் வடிவாக புனைந்து அதுல இறைவன் சிவபெருமான் சென்று முப்புறத்தை எதிர்க்க முன் வந்தான். அதே போலதான் நம்மிடம் இருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயைய நீக்குதற்கு நாம முயன்று உலகின் கண் உள்ளதாகிய எல்லா நல்ல வழிமுறைகளையும் நம்மோடு சேர்த்து கொண்டு இந்த 3 வெல்லுதற்கு, இந்த 3 நம் கட்டுப்பாட்டினில் கொண்டு வருவதற்கு முயல. இவைகள் வசம் நாம் சென்றோம் என்றால் நமக்கு அழிவு நிச்சயம். அதுவும் நாம் பெறக்கூடிய அழிவு பிறரால் மதிக்கக்கூடியதாக இருக்காது. மரணம் என்பது கூட பிறரால் மதிக்கப்படக்கூடிய அளவில் இருந்தாதான் நாம வாழும் காலத்துல மதிப்போடு வாழ்ந்திருக்கோம்னு பொருள். அதனால இந்த செயல்களை அளப்பதற்கு தான் முன்வர வேண்டும். ஆகவே முப்புறமாவது மும்மல காரியம் அப்புறம் எய்தமை யார் அறிவாரு. அந்த புறம் ஒன்றை எய்ததன் பின்புலத்தை யார் அறிந்திருப்பார்கள்? இதுதான் உண்மை காரணம். அந்த 3 கோட்டை என்பதை நீங்க ஆங்கிலத்துல சொல்லும் போது பிசிக்கலா பார்க்க வேண்டும். அந்த 3 கோட்டை என்பது அவரவர் மனதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள். அது இருக்கிற வரைக்கும் நம்மால செயல்படுத்த முடியாது. அதாவது என்னுடைய பேராசிரியர் ஒருவரோடு கலந்துரையாடுவதற்காக ஒரு நூல் பற்றி எழுத வேண்டும். ஆகவே கலந்துரையாடலுக்கு வர சொல்லி இருந்தார். போயிருந்தோம் நானும் வேறு சில நண்பர்களும். அதுல ஒரு நண்பர் அன்றைக்கு வேறு வழி இல்லாமல் தன் குழந்தையையும் கூட்டிக் கொண்டு வந்து விட்டார். அது ஒரு 4 வயது குழந்தை. அந்த அறையில ஒரு மூலையில கோலம் போடுவதற்கு உண்டான கோலமாவு இருந்தது. அதை எடுத்து இதை கீழே போட்டு கொண்டு இருந்தது. இதை பார்த்த உடனே நண்பர் அந்த குழந்தைகிட்ட போயிட்டு, இப்படி எல்லாம் செய்யக்கூடாது, இது தவறு என்று அந்த குழந்தைக்கு புத்திமதி சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த குழந்தையை கேட்பதாக இல்லை. இதை பார்த்து கொண்டிருந்த என்னுடைய பேராசிரியர் என்ன பண்ணார், கிடுகிடுன்னு அந்த குழந்தைகிட்ட போனார். அந்த கோலமாவை எடுத்து ஒரு சுவரை ஒட்டி ஒரு பாவடிவில் கோடு போட்டார். சுவரோடு சேர்ந்த ஒரு சதுரம் மாதிரி ஆயிடுச்சு. அந்த குழந்தைகிட்ட இருந்து கோலமாவை கொடுத்தார். கொடுத்து, பா, நாங்கள் அங்கு உட்கார்ந்து பேசி கொண்டு இருக்கிறோம், இது உனக்குன்னு கொடுக்கப்பட்ட இடம், சரியா? இந்த இடத்துல நீ கோலமாவை வச்சு என்ன வேணா கோலம் போட்டு.
கொட்டு கவிழ். ஆனால் இந்த எல்லையை தாண்டி வரக்கூடாது. சரியா, நீ விளையாடுன்னு கொடுத்துட்டு வந்துட்டு அந்த குழந்தை கவனமாக அந்த எல்லையோடையே அதற்கு உள்ளாகவே இந்த கோலமாவை பயன்படுத்தி கொட்டியது, எடுத்து டப்பால மீண்டும் போட்டது எங்களுக்கு தொந்தரவு. உடனே இந்த நண்பருக்கு ஆச்சரியம், பேராசிரியர்கிட்ட கேட்டார். என்ன பேராசிரியர் சொன்ன, அது உன் குழந்தை, ஆகவே நீ ஆணையிட்டால் அது கட்டுப்படும்னு நீ நம்பின. அது என்ன ஒரு ஆணவ போக்குங்க? நீ ஆணை இட இட எல்லோரும் கட்டுப்பட வேண்டும் என்று நீ ஏன் நினைக்கிறாய்? ஏன் அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பனுக்கு உட்படுகிறாய்? நீ கட்டளை இட்டால் ஒன்றை செய் என்றால் எல்லோரும் செய்ய வேண்டும். நீ செய்யாதே என்றால் யார் ஒருவரும் அதன் கண் செல்லக்கூடாதுன்னு நீ யார் உருவாக்குதற்கு? அப்படி என்ன உன்னிடம் ஒரு பெரிய ஆணவம்? ஆணவத்துக்கு புது பரிமாணம். நாம இன்னைக்கு அப்படிதான் நினைத்து கொண்டு இருக்கோம். நமக்கு ஏதாகிலும் ஒரு சின்ன தகுதி, அந்த தகுதி நமக்கு கீழே ஒரு 2-3 தம்பி தங்கைகள் இருக்கலாம். நமக்கு அண்ணன் ஒரு தகுதி கிடைச்ச உடனே ஆகா, நாம் சொல்லுவதையெல்லாம் இந்த தம்பிகள் கேட்க வேண்டும். ஆணவம் எதுக்கு? நாம என்ன பெற்றோர்களுக்கு கீழாக இருக்கிறோம்? பெற்றோர்கள் சொன்னதெல்லாம் அப்படியே கேட்டுட்டோமா? ஆனால் நாம் கேட்பதா இல்லை. ஆனால் நாம் நம்மின் கீழானவர்கள் நம்முடைய சொல்லை கேட்டு அப்படியே நடக்க வேண்டும் எதிர்பார்க்கிறோம். இதை காட்டில் ஆணவத்திற்கு வேறு என்ன கொடுமையான மேற்கோள் தர முடியும்? நாம் பிறரால் இடப்படக்கூடிய கட்டளைகளை ஏற்க மாட்டோம். ஆனால் நாம் பிறர் மாட்டு கட்டளைகளை திணிப்போம். இதை போன்றதொரு ஆணவம் உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. அது போல கண்மம், நம்மிடம் இருக்கக்கூடிய உடைமைவாதம், எல்லாம் என்னுடையது. எப்படி? நீ வருவதற்கு முன்பே அது இருந்தது. நீ வாழ்ந்து இந்த உலகை விட்டு நீத்ததன் பிறகும் அது இருக்கும். அப்ப அது எது உன்னுடையது ஆகும்? இந்த யோசனையே நமக்கு கிடையாது. இன்று நாம் பயன்படுத்தினது நாளை வேற யாரோ ஒருவன் பயன்படுத்துவோம். அதனால ஏதொன்றும் நம்முடையது என்று எண்ணுதலே தவறு. வருகின்ற பொழுது ஏதும் கொண்டு வரவில்லை. செல்லுகின்ற பொழுது எல்லாவற்றையும் எடுத்து செல்லுவோம் எதிர்பார்க்க கூடாது. ஆகவே வளர வளர வளருவதற்கு பொருள் தேவை. ஆனால் வளர வளர பொருளின் கண் உண்டான ஈடுபாட்டை குறைத்துக் கொள்ளும். கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் 20 வயதுல உண்ட உணவு வகைகளையும் உணவினுடைய அளவுகளையும் 40 வயதுல தொடர்ந்து சாப்பிட முடியுமா? 40 வயதில் உண்ட உணவை 60 வயதுல தொடர்ந்து உண்ண முடியுமா? 60 வயதுல உண்ட உணவை 80 வயதுல நினைத்து பார்க்க முடியுமா? அப்ப நமக்கு ஊறு செய்யக்கூடிய, நமக்கு உண்டான உணவை, எதனால் நாம் வளர்ந்தோமோ அந்த உணவை நாம என்ன பண்றோம்? நம் வயதின் காரணமாக மெல்ல மெல்ல அந்த உணவிலிருந்து ஒதுங்க தலைப்படும் இல்லையா? ஆனால் உணர்வு அடிப்படையில எங்காகிலும் நாம் ஒதுங்கி அவரவர் வேலையை அவரவர்கள் பார்க்கட்டும், நாம் அமைதியாக நம் வேலையை பார்ப்போம்னு எத்தனை பேர் ஒதுங்குகிறார்? முடிகிறது. அந்த கண்மம் நம்மை விடுவது. எல்லாவற்றையும் நம்முடையது என்று சொல்லி நாம் செய்வதே சரி, அதனை போன்றுதான் பிறர் அனைவரும் செய்ய வேண்டும் என்று எண்ணி அவர்களுக்கு பயிற்சியும் கொடுக்கிறார். இதற்கு அடுத்தது மாயை. நம்ப கூடாத ஒன்றை மாயை எளிதாக நம்மை நம்ப வைத்துவிடும். நாம் எதனை நம்ப வேண்டுமோ அதனை பற்றின தவறான கற்பிதங்களை கொடுத்து அதை நாம் நம்பாமல் இருப்பதற்கு வழிவகை செஞ்சிடும் மாயை. ஆகவே இந்த மூன்றும் மனிதனினுடைய சிந்தனைக்கும் அவனது செயல்பாடுக்கும் அவனுக்கும் சமூகத்தினோடு இருக்கக்கூடிய தொடர்பினுக்கும் எதிராக. ஆகவே இந்த 3 மலங்களும் நமக்கே தெரியும்.
இப்போ ஒரு பல இடங்கள்ல போயிட்டு நண்பர்களை அல்லது புதியவர்களை சந்திக்கிறோம்னா இந்த சிரித்த முகத்தோட போனாக்க அவர்கள் நமக்கு எளிதாக நண்பர்களாக விடுவார். ஆனா எல்லோரிடமும் அந்த ஆணவத்தோடைய அந்த ஈகோவோடைய பழகணும். அது எப்படி முடியும்? அந்த அவசியமே இல்லாத ஒன்று அந்த ஈகோ. நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு, என்னை போன்ற ஆசிரியர்களுக்கெல்லாம் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு அழகான தண்டனை எது தெரியுமா? எங்கள் ஈகோவை வீழ்த்தக்கூடிய ஒரு அழகான தண்டனை எது தெரியுமா? அதுபோல் எங்களிடம் உண்டான கண்மங்களை நீக்குவதற்கு உண்டான எளிமையான தன்மை எதுன்னா, அவரவருக்கு அந்தந்த வயதில் உரியதாகிய குழந்தை அவைகள் நம்மோடு பேசுகின்ற பொழுது நம்முடைய ஈகோவெல்லாம் தவிடுபொடி ஆயிடும். ஒரு 5 நிமிடம் அந்த குழந்தைகள்கிட்ட பேசிப்பாரு. நான் ஒரு நண்பர் வீட்டுக்கு போன போது அந்த குழந்தை எனக்கு ஏதோ கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்துல, விளையாட்டு குழந்தை, கொஞ்சம் 2 வயது, கையில ஒரு புல் எடுத்து கொடுத்துருச்சு. உடனே நான் வேடிக்கையாக சொன்னேன், சாப்பிட்டால் என்ன தருவாயின்னு கேட்டேன். அதாவது நான் சாப்பிட மாட்டேன்னு நினைச்சிட்டு கொடுக்குறேன், நான் அதை மென்னு தின்னுட்டேன்னா என்ன கொடுப்பேன்? ஏன் ஈகோவோட கேள்வி கேட்டேன். இந்த குழந்தையோட பதில் என்ன தெரியுமா? ஆச்சரியமெல்லாம் படல, அந்த புல்லையும் அவன் தின்னுவானான்னு கவலையும் படல. உடனே பதில் சொல்லிட்டு, இன்னும் கொஞ்சம் புல்லு தருவேன். முடிஞ்சு போச்சு. ஆணவம் எகிரித்தான். அவ்வளவு. பல நேரங்கள்ல நாம் நம் முன்னே உள்ளவர்களிடம், நம்மை சார்ந்தவர்களிடமும் இந்த ஆணவத்தோட பேசி பழகணும். இது மெல்ல மெல்ல நம்முள் ஊடுருவியதுன்னா நம்ம முன்னேற்றத்தை தடுக்கும். நாளடைவில் அது நம்மையே ஒரு பிணியாளனாக மாற்றி அழித்து. அதனால இந்த 3 புறங்கள் என்பது மும்மல காரியம். இந்த 3 மலங்களினால் ஏற்படக்கூடிய காரியங்கள். அந்த 3 கோட்டை எப்படி உருவாச்சுன்னா, ஆணவத்தினால் பொன் கோட்டை, கண்மத்தினால் வெள்ளி கோட்டை, மாயையினால் மன்னிக்கணும் இரும்பு கோட்டை. இந்த 3 கோட்டைகளும் 3 குணங்களினுடைய பிரதிபலிப்புகள். இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆதி புராணனாய் உள்ளவன் இந்த 3 புறங்களை எரித்தான். அதனோடு இதனை எரிப்பதற்கு முன்பு எல்லா தேவர்களும் தங்கள் பங்களிப்பை கொடுத்து இது நடப்பதே எங்களால் என்று ஆணவ போக்கோடு இருந்தார்கள். அதனை அறிந்த சிவபெருமான் எந்த ஆயுதத்தை எடுக்காமல், யாருடைய உதவியை நாடாமல், தன்னுடைய புன் சிரிப்பினாலேயே அந்த 3 புறங்களை எரித்து போட்டான். அப்போ எல்லாம் எல்லாவற்றாலும் எல்லோராலும் நடக்கக்கூடியது என்று நாம் எண்ண வேண்டுமே ஒழிய, ஏதொன்றும் என்னால் நான் மட்டுமே காரணமாயிருந்து இது நடக்கிறது என்று எண்ணி நம்மை நாம் இழந்துவிடும். அதனாலதான் முப்புறமாவது மும்மல காரியம் அப்புறம் எய்தமை ஆறறிவாரே. ஆகவே அந்த 3 மலங்களையும் எய்துதல், மன்னிக்கணும், அழித்தல், எய்தல் என்பதுதான் அடிப்படை. அதை புரிந்து கொண்டால் அந்த அடிப்படையான வீரட்டனத்தின் விளைவு நமக்கு புரியும். சரி, அடுத்தது அடுத்த வீரட்டம். திருவழுவூர் என்கின்ற வீரட்டம். இந்த வழுவூர்ல இன்றைக்கு அந்த வழுவூர் என்பது பண்டைய தாரகாவனம்னு சொல்ற ஒரு மரபு. இதனுக்கு பின்புலத்துல இருக்கக்கூடிய புராணம் என்னன்னா, இந்த தாரகாவனத்துல இருந்த சில முனிவர்கள்
முயன்று தவம் செய்து எது பிரம்மம் என்று உணர்ந்தார்கள். இங்க புரிஞ்சுக்கணும், பிரம்மத்தை உணருதல் என்பது வேறு, பிரம்மமாய் இருத்தல் என்பது வேறு. உலகத்துல நம்முடைய அறிவை கொண்டு சிலவற்றை நம்மால் உணர முடியும், அதுவே பெரிய விஷயம். உணர்ந்ததன் வழி நாம் நிற்க முடியுமான்னு கேட்டா இடர்பாடு. ஆகவே பிரம்மம் எது என்று உணர முடியும், ஆனால் பிரம்மமாகவே இருக்க முடியுமான்னா முடியாது. அது இறைவனாலதான் முடியும். அப்ப இந்த தாரகாவனத்துல வழுவூர்ல இருந்த முனிவர்கள் எது பிரம்மம்னு உணர்ந்தார்கள். உணர்ந்ததன் பின் அவர்களே முடிவுக்கு வந்துட்டாங்க, நாம தான் பிரம்மத்தை உணர்ந்துட்டோமே, ஆகவே நாமே பிரம்மம்னு. எப்படி? இதை தெரிந்து கொண்ட சிவபெருமான் இவர்களுக்கு ஒரு தக்க பாடத்தை நடத்தணும்னு முடிவு பண்ணார். அதற்காக தானும் தன்னுடன் மோகினி வடிவத்தில் இருந்த நாரணனை அழைத்து கொண்டு சிவனினது தோற்ற பொலிவும் நிறமும் அங்கு இருக்கக்கூடிய முனிவர்களினுடைய துணைவியர்களால் ஈர்க்கப்பட்டு அவர்கள் பின்னாடி போகார். மோகினியினுடைய எழிலும் அவளினுடைய தனித்துவத்தை பார்த்து துறவியர்கள் அவ பின்னாடி போக ஆரம்பித்தார். பிரம்மமாகவே இருக்கக்கூடியவர்களுக்கு இப்படி போறது எவ்வளவு பெரிய தவறுன்னு புரியல. இதுல ஒருவன் விழித்து கொண்டான், இல்ல இது மாதிரியான நிகழ்ச்சி இங்கு நடக்கிறது என்றால் இதை நிகழ்த்துபவன் பெரியவனாயிருக்க. ஆகவே அவன் யாராக இருப்பினும் அவனை அழிப்பதற்கு ஒரு வேள்வி செய்யணும்னு ஆரம்பிச்சான். அந்த வேள்விக்கு பேரு ஆபிச்சார வேள்வின்னு பேர். நம்முடைய எதிரி அழிவதற்காக நாம் செய்யப்படக்கூடிய வேள்வி. அந்த வேள்வியை செய்து அதிலிருந்து ஒன்றன் பின் ஒன்றாக பல அழிவு சக்திகள் வர அவைகளையெல்லாம் இறைவன் சிவபெருமான் அடக்கினான், ஆட்சி கொண்டான். அவைகளை தமக்கு ஏற்றாற்போல் மாற்றியும். இதனால கோபம் கொண்ட அந்த ஒருவன் இறுதியில தான் வேள்வி செய்த அந்த யாக குண்டத்தையே தூக்கி எறிந்தான். அதையும் கையில தாங்கி கொண்டான். இறுதியில அவனை தன் காலின் கீழாக வைத்து மிதிக்க தொடங்கி. அவன் தான் முயலக்கன். இதன் மூலமா என்ன சொல்ல வருகிறார்? இந்த வீரட்டனத்துல முழுக்க முழுக்க வழுவூர்ல இந்த அனைத்து முனிவர்களை ஏன் இவ்வாறு அவர் தண்டித்தார்? காரணம், அறிவு பெருக பெருக அதனால் விளையக்கூடிய ஆற்றல் மேலும் பல புதியனவற்றை கண்டறிய வேண்டும் என்ற தேடலாக இருக்கிற வரைக்கும் குழப்பம் கிடையாது. நான் இவைகளையெல்லாம் கற்றிருக்கிறேன், ஆகவே எனக்கு நிகரானவர் யார் ஒருவரும் இல்லை, ஆகவே என்னுடைய கற்றல் என்பது உயர்ந்தது என்று எவனேனும் ஒருவன் தருக்கி நின்றான் என்றான். நான் இதுகாரும் புலன் ஒடுக்கி பெற்ற தவத்தினால், மேற்கொண்ட தவத்தினால் நான் பிரம்மத்தை உணர்ந்தேன் என்று முன்வந்த அந்தணர்கள் தாங்கள் பிரம்மமாயினதாகவே கருத தொடங்கினார்கள் அந்த தத்துவம். அதனால அவர்களினுடைய உணர்வினை தண்டிக்க அவர்கள் இதுகாரும் முயன்ற தவம் தவறில்லை, அதன் மூலமாக பெற்ற ஆற்றல் தவறில்லை. ஆனால் அவைகளை தரத்தக்கவனாகிய இறைவனும் தானும் ஒன்றேன்னு போனார்கள் பாருங்க. அந்த தவறை சுட்டி காட்ட வேண்டும். நாம் என்னதான் வளர்ந்தாலும், தெலுங்குல ஒரு பழமொழி உண்டு இல்ல,
நாட்டுக்கே அவன் அரசனாக இருந்தாலும் தாய்க்கு அவன் மகன்தான். அதேதான் இறைவனும் சொல்றான். நீ எல்லா விதமான நலன்களை பெற்று எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் இறுதியில் நீ என்னுள் அடங்க வேண்டும். ஆகவே அதுதான் இறுதி, அதுதான் நிச்சயமான ஒன்று. அதை புரிந்து கொள். அதற்கு இடைப்பட்ட நிலையில தவறுதலான செயல்களினால் நீ வாதிடாதே. அதுவே சரி என்று எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தப்பாக ஒன்றை முடிவு செய்யாது. இதை சொல்லுதற்குத்தான் வழுவூர் வீரட்டு செய்தி. அதை அடுத்த வகுப்புல தொடருவோம். நன்றி.